குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம 14th லெசன் வந்து புக் பேக் கொஷின் ஃபுல்லாக பார்த்தோம். லாஸ்ட்டு டே ஹோம்ஒர்க் கூட அதுதான் கொடுத்தேன். இப்போ அதில் ஒரு சிலர் வந்து புக் பேக் கொஷின் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு சில கொஷின் மட்டும்தான் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. அது நீங்கள் எல்லாமே வந்து புக் பேக் கொஷின் தரவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது நாம் இப்போது இந்த கிளாஸில் அடுத்த லெசனுக்கு போகலாம். இந்த லெசன் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து நடத்தின லெசன் தான். நரம்பு மண்டலம் யூனிட் 5 வந்து நரம்பு மண்டலம். இது வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் நடத்தின பாடம். இதில் என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஒரு 3 பேஜஸ் எடுத்துக்கலாம். 3 பேஜஸ் எடுத்துக்கிட்டு அந்த 3 பேஜஸ் வந்து நீங்கள் தரவாக புக் பேக் இன்டீரியர் ரெண்டும் பார்க்கணும். புக் பேக்கும் இன்டீரியரும் அது மாதிரி பார்த்தோம்னாவே நமக்கு ஃபுல் மார்க்கு வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் தூண்டல் என்றால் என்ன? ஒவ்வொரு உயிரினமும் புறத்தொண்டலுக்குரிய எதிர்வினையை வெளிப்படுத்துவது அவற்றின் முக்கியமான பண்பு. இங்கே வந்து தூண்டல் என குறிப்பிடுவது என்னது? புறச்சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதுதான் தூண்டல், புறச்சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றம். இந்த தூண்டல் என்றால் என்ன? அதே மாதிரி அடுத்தது துலங்கல் என்றால் என்ன? இது மாதிரி கொஷின்லாம் வந்து இன்டீரியர் கொஷின், இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒருங்கிணைவு என்றால் என்ன? ஒருங்கிணைவு. அதே மாதிரி தன்னிலை காத்தல் என்றால் என்ன? இதெல்லாம் புக் பேக்கு இன்டீரியர் கொஷின். அதே மாதிரி இந்த நரம்பு மண்டலம், அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் எதனால் ஆனது? நரம்பு திசுக்களால் ஆனது. இது வந்து 3 வகையான உட்கூறுகளை கொண்டது. அது வந்து என்னென்ன உட்கூறு? நியூரான்கள், நியூரோக்ளியாக்கள், நரம்பு நாரிழைகள். நியூரான்கள், நியூரோக்ளியாக்கள், நரம்பு நாரிழைகள். இதுதான் 3 முக்கியமான உட்கூறுகள். சரி, அதே மாதிரி இந்த 3 முக்கியமான உட்கூறுகளையும் விரிவாக எழுதிட்டீங்கன்னா அது டோட்டலாக 4 மார்க் ஆயிரும். 4 மார்க் இது மாதிரி தான் கேட்பாங்க. நரம்பு மண்டலத்தினுடைய உட்கூறுகளை விவரி, 4 மார்க். இதே வந்து தனித்தனியாக நியூரான்கள் குறிப்பு வரைக, நரம்பு செல்கள், நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் குறிப்பு வரைக. அதே மாதிரி நியூரோக்ளியாக்கள் அல்லது நரம்பு நாரிழைகள் குறிப்பு வரைகன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு அந்த பேராகிராஃப் மட்டும், அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். இப்போ நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள்னு பார்த்தீங்கன்னா, இது நரம்பு மண்டலத்துடைய அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அமைப்பு அலகு. அதாவது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு எதுனா இந்த நியூரான்கள். நியூரான்கள் தான் கேட்கலாம், ஒரு 1 மார்க், முக்கியமான 1 மார்க். நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு எது? நியூரான்கள். இது மாதிரி 1 மார்க், இது முக்கியமான. அதே மாதிரி இந்த நம்ம உடல்லே மிக நீளமான திசு எது அப்படின்னா இந்த நியூரான்கள். அதே மாதிரி இது வந்து இதனுடைய நீளம் எவ்வளவு? இதனுடைய நீளம் 100 மியூஎம் வரை நீளமுடையது. இதனுடைய நீளம் எவ்வளவு? 100 மியூஎம். இதனுடைய நீளம் 100 மியூஎம். இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதே மாதிரி இதனுடைய பயன் என்ன இருக்குது, அதுலேயே இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியூரோக்ளியாவுக்கு இன்னொரு பேர் கிளியல் செல்னு சொல்கிறோம். இது 1 மார்க்கு. இது நரம்பண்டலத்தினுடைய துணை செல்களாக செயல்படுவது இந்த நியூரோக்ளியாக்கள். ஓகேவா? அதே மாதிரி இதனுடைய பயன் என்ன, அதெல்லாம் எழுதணும். அதே மாதிரி நரம்பு நாரிழைகள் நியூரானுடைய மிக நீளமான மெல்லிய செயல்படக்கூடிய பகுதி நரம்பு நாரிழைகள். இது பல நரம்பு நாரிழைகள் ஒன்றிணைந்து கற்றையாக மாறி நரம்புகளாக செயல்படுகிறது. இதுதான் ஒரு 2 மார்க்கில் கேட்டால் எழுதணும். அப்போ வந்து நரம்பு மண்டலத்தினுடைய உட்கூறுகள் கேட்டால் 3 பகுதியாக அழகாக எழுதிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எழுதிடுவீங்க நினைக்கிறதில்ல, எழுதிடணும். இது வந்து 4 மார்க்காக வரலாம், நிறைய 1 மார்க் இருக்குது. அதுமாரி 2 மார்க்காக கூட தனியாக பிரித்து கேட்கலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நியூரான்களுடைய அமைப்பு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதில் நிறைய 2 மார்க்கு 1 மார்க் இருக்குது. நியூரானுடைய முக்கியமான 3 பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டான், டென்ட்ரைட்டுகள், ஆக்சான். இந்த 3 தான் நியூரானுடைய முக்கியமான 3 பகுதிகள். அதை விட இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். டயக்ராம் பாருங்கள். பார்ட்ஸ்: டென்ட்ரைட்டுகள் உட்கரு, ஆக்சான் ஷெல் உடலம், ரென்வீரின் கணுக்கள், மயலின் உரை, ஆக்சான் கிடைத்த முடிவு பகுதி. இதை வந்து நரம்பு செல்லினுடைய அமைப்பு அல்லது நியூரானினுடைய அமைப்பு. இது முக்கியமான 3 பகுதினா இது சைட்டான், டென்ட்ரைட்டுகள், ஆக்சான். அதே மாதிரி இந்த சைட்டான் அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது செல் உடலம் அல்லது பெரிகேரியோன் அப்படின்னு சொல்லலாம். இது செல் உடலம் அல்லது பெரிகேரியோன். இதில் என்னென்ன பகுதி இருக்குது? நியூரோபிளாசம் என்றால் என்ன? நிசில் துகள்கள் என்றால் என்ன? இதில் காணப்படக்கூடிய செல் நுண்ணுறுப்புகள் யாவை? மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்கள், லைசோசோம்கள், அதேமாதிரி எண்டோபிளாச வலைமண்டல். இதெல்லாமே இந்த நியூரானுடைய
சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது, அதாவது சைட்டானில் காணப்படுகிறது. அதே மாதிரி நியூரான்கள் வந்து பகுப்படையும் தன்மையற்றவை. இது ஒரு 1 மார்க் கூட கேட்கலாம். நியூரான்கள் பகுப்படையும் தன்மையற்றது. இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, செல் உடலத்தின் வழியாக நரம்பு தூண்டல்களை முன்னும் பின்னும் கடத்துவதற்கு பயன்படுகிறது. இதுதான் இதனுடைய பயன், சைட்டானின் பயன். 2வது பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்டுகள். செல் உடலத்தினுடைய வெளிப்புறமாக பல்வேறு கிளைத்த பகுதிகள் காணப்படுகிறது. இது வந்து எதுக்கு பயன்படுகிறது? நரம்பு தூண்டலை சைட்டானை நோக்கி கடத்துவதற்கு இந்த டென்ட்ரைட் பயன்படுகிறது. அதே மாதிரி இதனுடைய பயன்கள் கேட்ட எழுத தெரியும் டென்ட்ரைட்கள். அடுத்து 3வது பகுதி வந்து ஆக்சான். இது நரம்பு மண்டலத்தையே நரம்பு செல்லிய நீளமான பகுதி ஆக்சான். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சினாப்டிக் குமிழ்னா என்ன, ஆக்சோ லெம்மா, அதே மாதிரி ஆக்சோ பிளாசம்னா என்ன, ரென்வீரின் கணுக்கள், நியூரிலெம்மானா என்ன, ஸ்வான் செல்கள், மயலின் உறை. மயலின் உரைங்கிறது என்னென்னு இந்த பேரை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். நியூரிலெம்மா என்றால் என்ன, ரென்வீரின் கணுக்கள் என்றால் என்ன, கனிவுடை பகுதி என்றால் என்ன, இதில் நிறைய 1 மார்க் 2 மார்க் இருக்குது. இது ஃபுல்லாக தரவாக பார்க்கணும். ஆக்சான் நரம்பண்டலத்தினுடைய நீளமான பகுதி ஆக்சான். அடுத்து சினாப்ஸ். ஒரு நியூரானுடைய சினாப்டிக் குமிழ் பகுதிக்கும் மற்றொரு நியூரானின் டென்ட்ரான் இணைக்கக்கூடிய பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி பகுதி சினாப்டிக் இணைவு பகுதி அப்படின்னு பேர். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் வேதிப்பொருள்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அல்லது நரம்பு கடத்திகள் அப்படின்னு பெயர். நரம்பு கடத்திகள், நரம்பு உணர்வு கடத்திகள் அப்படின்னு பெயர் காணப்படக்கூடிய வேதிப்பொருள்கள். வேதிப்பொருள் மூலமாக தான் தகவல்கள் வந்து ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு கடத்தப்படுகிறது. சினாப்டிக் குமிழ் இருக்கு இல்லையா, அங்கே வேதிப்பொருள் இருக்கும். அதன் மூலிமா தான் ஒரு நியூரானிலிருந்து இன்னொரு நியூரானுக்கு உணர்வுகள் அல்லது தூண்டல்கள் கடத்தப்படுகிறது. ஓகேவா? இதுவரையிலும் நீங்கள் வந்து நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பை படத்துடன் விவரினா இதுவரை எழுதணும். இது ஒரு 5 மார்க். இது வந்து ஒரு 5 மார்க்கு ஒரு 2 மார்க் சேர்த்து 7 மார்க்கில் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு புக் பேக் அந்த கொஷின் பேட்டர்ன் பிரகாரம் 7 மார்க் தான் உங்களுக்கு. அப்போ வந்து ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க் சேர்த்து 7 மார்க்காக கேட்கலாம். இந்த டயக்ராம் முக்கியம். இந்த 3 பார்ட்ஸும் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ரைட். அடுத்த டாபிக் போனோம்னா நியூரானுடைய வகைகள் கேட்கலாம். நியூரான் வகைகள் வந்து 2 வகையில் பிரிக்கிறோம் நம்ம, அமைப்பின் அடிப்படையில், செயல்பாட்டின் அடிப்படையில். இது வந்து கன்ஃபியூஷன் பண்ணாமல் எழுதணும். ஒரு சிலர் அமைப்பின் அடிப்படையிலுக்கு அதை கொண்டா எழுதிடுவான், செயல்பாட்டின் அடிப்படையில் நியூரானுடைய வகைகளுக்கு இதை எழுதிடுவான். அப்போ என்னென்னா மாற்றி எழுதிட்டிங்கன்னா மார்க் இல்லை. அதனால் அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ அமைப்பின் அடிப்படையில் நியூரான் வகை வந்து 3 வகை. ஒரு முனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான்கள். மேலே டயக்ராம் கொடுத்துருக்கா. டயக்ராமும் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் மட்டும் தனியாக கூட கேட்பான். ஒரு முனை நியூரானுடைய அமைப்பை படம் வரைந்து காட்டுக. இருமுனை நியூரானின் அமைப்பை படம் வரைந்து காட்டுக. பலமுனை நியூரானினுடைய அமைப்பை படம் வரைந்து காட்டுக. அப்படி தனித்தனியாக கூட கேட்கலாம். இது பாயிண்ட் அவுட் கேட்டாங்கன்னா இதில் அழகாக கொடுத்துருக்கான். நீங்கள் ஒரு முனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான் அதனுடைய பாயிண்ட் அவுட் பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது இது எங்கு காணப்படும், அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் இதில் நிறைய கேட்பான். ஒரு முனை நியூரான் எங்கே காணப்படும்? வலதுகருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும், முதுர் உயிரியில் இருக்காது. இருமுனை நியூரான் கண்ணி விழித்திரையிலும் நாசித்துளையில் உள்ள ஆல்ஃபாக்டரி எபித்திலியத்திலும் இது காணப்படும். பலமுனை நியூரான் மூளையினுடைய புறப்புறப்பான பெரும் மூளை புறணை பகுதியில் காணப்படும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். 1 மார்க் இதில் நிறையா கேட்பான். இதை நல்லா தரவை பார்த்துங்க. இது வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம அமைப்பின் அடிப்படையில் நியூரானின் வகைகள். அடுத்து செயல்பாட்டின் அடிப்படையில் நியூரான் வகைகள்னால் 3 இருக்குது. உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல்கள், இயக்க அல்லது வெளிச்செல் நரம்பு செல்கள், அப்புறம் இன்னொன்று சங்கம நரம்பு செல்கள். இந்த 3 இருக்குது. 3னுடைய விளக்கத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். இது ஒரு தனியாக கூட கேட்கலாம். இது 4 மார்க்லேயும் வரலாம். செயல்பாட்டின் அடிப்படையில் நியூரானின் வகைகள்: உணர்ச்சியல் அல்லது உட்செல் நரம்பு செல்கள், இயக்க அல்லது வெளிச்செல் நரம்பு செல்கள், சங்கம நரம்பு செல்கள் அப்படின்னு 3 வகை. ஓகேவா? அடுத்தது நரம்பு நார் இழைகளினுடைய வகைகள் பார்க்கலாம். 2 வகையாக பிரிக்கலாம். நரம்பு நார் இழைகளின் வகைகள் 2 வகைகளாக பிரிக்கலாம். என்ன? அந்த மயலின் உறை வந்து எப்படி இருக்குது அப்போ அதை பொறுத்து. இப்போ மயலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள், மயலின் உரையற்ற நரம்பு செல்கள். மயலின் உரையுடைய நரம்பு செல்கள் எங்கே இருக்கும், அவை என்றால் என்ன அப்படின்னாலும் இந்த விளக்கம் எழுதலாம். மயலின் உரையற்ற நரம்பு செல்களுக்கு இந்த பேராகிராஃப், அடுத்த பேராகிராஃப் இதை வரி இது எழுதலாம். ஓகேவா? சரி, இது வந்து நரம்பு நாரியலினுடைய வகைகள். போதும். நம்ம இன்றைக்கி இது வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய பார்த்த பகுதியை நீங்கள் புக் பேக்கு, இதில் வரக்கூடிய புக் பேக் அண்ட் இன்டீரியர் 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் 5 மார்க் 7 மார்க் படித்து எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.